நெக்ஸ்ட் டைம் பொங்கல் செய்யலாம் நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். பொங்கல் சூப்பராக அய்யல் வீட்டு பொங்கல் மாதிரி வரும். அதுக்கு நான் 1 கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கிறேன். 1/2 கப் அளவு பைத்தம் பருப்பு. இதை நல்லா ஒரு 3 தடவை கழுவி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு 6 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த பொங்கலுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ விசில் போட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் வர வச்சுக்கலாம். 5 விசில் வந்தாச்சு. நம்ம பொங்கலும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெய் சேர்க்கும் போது பொங்கல் நமக்கு திகட்டாமல் இருக்கும். எண்ணெய் நெய்யும் காஞ்ச உடனே துருவின இஞ்சி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். முந்திரியை சேர்த்துக்கலாம். ஜீரகமும் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா அப்போதான் பசங்க மிளகை ஒதுக்காமல் இருப்பாங்க. அலசி வச்ச கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம தாளிப்பை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் சட்னி எது கூட வேணாலும் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி. நம்ம பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு காம்பினேஷனாக சட்னி சாம்பார் எது வேணாலும் சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப வெண்ணெய் மாதிரி அழகாக உருண்டு வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.